ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சப்ஜெக்டில் செகண்ட் சம் ஃப்ரம் எக்ஸசைஸ் 3.7 அதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். கொஷின் ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துருவோம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோவிங்கில் இருக்க ஸ்கொயர் ரூட்டை கேட்டிருக்காங்க. 9x² minus 24xy plus 30xz minus 40yz plus 25z² plus 16y². பெரிய டேர்ம் தான், பட் எல்லாமே மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ ஃபார்முலாஸ் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதோட ஸ்கொயர் ரூட் தான் கேட்டிருக்கு. இப்படி டைரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ஸ்கொயரிங் டேர்ம்ஸில் ஒரு ஹோல் டேர்மை கொண்டு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதில் கொஷின்ஸ் வந்து ஏதாச்சும் நமக்கு தெரியுதா? 9x² ஒரு x² இருக்குது, 25z² ஒரு z² இருக்குது, 16y² இருக்குது. நான் அதை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். 9x² ப்ளஸ் 16y² xy டேர்ம் மட்டும் போகிறேன், அதனால y² ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். 25z². நெக்ஸ்ட் xy இருக்க டேர்மை பார்ப்போம். மைனஸ் 24xy. நெக்ஸ்ட் என்னது? yz இருக்கிறத பார்ப்போம். 40yz ப்ளஸ் 30xz. ஓகேவா? கொஷினே தான் அப்படி எழுதியிருக்கேன். ஓகே, இதில் நம்ம பார்க்க வேண்டியது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து நம்ம a² எடுத்துக்கலாம். ஓகே, இதை நம்ம b² எடுத்துக்கலாம். இதை வந்து c² எடுத்துக்கலாம். இப்போ a² ப்ளஸ் b² ப்ளஸ் c² இருக்குது. இது எந்த மாதிரி ஃபார்முலாவில் வரும்? ஃபார்முலா ஏதாச்சும் ஞாபகம் வருதா? a² ப்ளஸ் b² ப்ளஸ் c² எங்கே வரும்? a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வரும். a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a² ப்ளஸ் b² ப்ளஸ் c² ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இதான் ஆன்சர், இதுதான் ஃபார்முலா. ஆனால் இங்கே வந்து ஒரு மைனஸ் டேர்ம்ஸ் ஒன் டேர்ம் டூ சைட் 1 பிளேஸ் 2 பிளேசஸில் வந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு டேர்ம்ஸ் வந்து ஏ ஆர் பி ஆர் சி வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்திருக்கணும். ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட் சொல்கிறேன். ஓகே, இங்கே நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸும் இசட்டும் மல்டிப்ளை பண்ணுற இடத்துல பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸும் ஒய்யும் எக்ஸும் இசட்டும் ப்ளஸ் டேர்மு, மீதி என்ன டேர்ம் இருக்குது? ஒய்க்கு முன்னாடி தான் ஒரு நெகட்டிவ் டேர்ம் வரும். அப்போ இங்கே இந்த 16y² இருக்குல்ல, இது எப்படி வந்திருக்கும்? எனி ஐடியா? மைனஸ் 4y த ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். 4 4 16 தானே, ஸ்கொயரிங் பண்ணும்போது மைனஸ் போயிடும். அதனால தான் இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. ஓகேவா? இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? இப்போ நான் செகண்ட் ஸ்டெப் எழுதிக்கிறேன். 9x² எப்படி எழுதலாம்? 3x த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? புரிகிறதுக்கு வேண்டி எழுதுகிறேன். ப்ளஸ் 16y² மைனஸ் 4y த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? மைனஸ் டேர்ம்ஸ் இருக்கதை தெரிஞ்சுக்க வேண்டியது. 25z 5z த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? மைனஸ் 2 இன்ட்டு 2a இருக்கனால 2 இன்ட்டு இங்கே 2 பேலன்ஸ் போயிட்டோம்னா 12 இருக்கும். 12 இன்ட்டு 2 தானே, அதை நான் எழுதி காமிக்கிறேன். எல்லாமே 2 இன்ட்டு மல்டிப்ளேயில் வருது. 2 இன்ட்டு 12, இது இந்த 2 இன்ட்டு 20, 2 இன்ட்டு என்னது? xz 3 இன்ட்டு 5 15. ஓகே, இது நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? 2 இன்ட்டு 12னா ஏ வந்து என்னவா இருந்திருக்கும்? 3x இருந்திருக்கும். ஒய் என்னவா இருந்திருக்கும்? மைனஸ் 4y. இந்த ப்ளஸ் ஏன் போடுறேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேவா? மைனஸ் மைனஸ் இருக்குது, நான் அப்படியே ப்ளஸ் எழுதிக்கிறேன். 2 இன்ட்டு yz, y வந்து என்னது? மைனஸ் 4 இன்ட்டு z என்னது? 5z. ஓகேவா? ப்ளஸ் 2 இன்ட்டு
3x வந்து a இன்ட்டு z வந்து என்னது 5z. ஓகேவா? இதான் ஒரு பெரிய ஸ்டெப். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இதில் கிளியராக எழுதிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. ஓகே? ஸோ 3x minus 4y plus 5z the whole square எழுதிக்கலாமா? Here a is equal to 3x, b is equal to minus 4y, c is equal to 5z. ஓகேவா? இதை இன்னொரு டேர்மாகவும் நீங்கள் வந்து படிக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. a மைனஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஸ்கூலில் வேணால் சொல்லி தந்திருப்பாங்க. இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் எங்கே மைனஸ் போடணும்னு. பெட்டர் இந்த a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். பிகாஸ் ஹோல் டேர்ம்ஸில் ஸ்கொயர் இருக்கா? இப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் யூஸ்வலாக கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா மாடுலஸ் கண்டிப்பாக போடணும். 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z. இதுதான் ஆன்சர். இப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் எப்படி கேன்சல் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். எல்லா பிகினராக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். இப்போ ஏ ஸ்கொயர் இது ஒரு ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. இதில் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் ஏன் கேன்சல் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஏ ஸ்கொயரு ஸ்கொயர் ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதிக்கலாம். பவர். ஓகே, பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என்னா ஏ பவர் எம் இன்டு என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் இன்டு 1/2 இதுவும் கேன்சல் ஆயிரும். ஏ பவர் 1 விச் இஸ் ஈக்குவல் டு ஏ தான். அதனால ஒரு ஸ்கொயரும் ஒரு ஸ்கொயர் ரூட்டும் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டையும் நம்ம நார்மலாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி தான் இந்த ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா? எனி டவுட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.